கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவினிடத்திலே தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், எலியாவே, இந்த இடத்தில் உனக்கு என்ன காரியம்? ஒருவேளை இதே வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பாரானால் நாம் என்ன மறு உத்தரவு சொல்லுவோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு சூறை செடியின் கீழாக படுத்து கொண்டிருந்த எலியாவை ஒரு தூதன் தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வைக்கிறான். அந்த போஜனத்தின் பலத்தோடு புசித்து குடித்து அவன் புறப்படுகிறான். ஆனால் மீண்டுமாக அவன் படுத்து கொள்ளுகிறான். மீண்டுமாக அவனை தட்டி எழுப்பி சொல்லுகிறான், நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறான். போஜனம் பண்ணுகிறான். ஆனால் இப்பொழுது கெபிக்குள்ளாக இருக்கிறான். இப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவனை தட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஊழியர்களின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், சூழல்களின் மூலமாய், அருமையான வேதத்தின் மூலமாய் நம்மோடு கூட அநேக இடங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் சூழ்நிலைகளை கண்டு உலகத்திற்காக நம்முடைய இருதயத்தை நாம் விட்டுவிட்டவர்களாக நமக்கென்று சொல்லி வழியை வகுத்து நடந்து கொண்டிருக்கிறோமா? மீண்டுமாய் கர்த்தர் இன்று நம்மோடு கூட இடைபடுகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னுடைய பயணம் எதற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு நாம் எந்த பகுதியிலே நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உலகத்திற்கும் உற்றாருக்கும் நண்பர்களுக்கும் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய பாதையை மாற்றி இருக்கிறோமா? கெபிக்குள்ளாக இருந்த எலியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது, இங்கே உனக்கு என்ன காரியம்? இதே வார்த்தையை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கேட்கிறார், இந்த இடத்துல உனக்கு என்ன காரியம்? கர்த்தருக்கு விரும்பாத இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தை விட்டு புறம்பை சென்றிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்புவதில்லை. இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன், உம்முடைய காரியமாய் நீர் சொல்வதை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி முன்பதாக நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தை எதேர்ச்சியாக வரவில்லை. உலகத்தோடு உலகத்திற்காக உம்முடைய பாதையை விட்டு விலகி நிற்கிற ஒவ்வொருவர் மேல் உம்முடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த பகுதியில் எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அந்த பகுதிகளை நடக்கும்படியாய் முழுமையாக ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்க, ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.